ஹலோ கைஸ், இருங்க நீங்கள் திட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே கேட்குது சரிங்களா. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். ஹலோ லவ்லி கேமர்ஸ், இது உங்கள் கேஜிஎஃப் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுவோம், ஓகேங்களா. நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்களே தமிழில் பார்த்துருப்பீங்க, என்னடா கேமிங் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருப்பீங்க, ஓகேங்களா. ஜஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராங்க் தான் கைஸ். இந்த ப்ராங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில உண்மைகள் இருக்குது. அதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்குங்க. அது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணாங்க, கமெண்ட்றதோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹலோ ப்ரோ, கேமிங் தமிழில் ஏன் ப்ரோ இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கேள்விங்க அதான் என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்னல சின்ன யூடியூபர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கேமிங் தமிழ்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டிருக்காரு. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1K அப்படி ஒரு 1 lakh சப்ஸ்கிரைப் இருந்தால் மட்டும்தான் அவர் ஹெல்ப் பண்ணுவாரா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேலுக்கு மட்டும் பண்ணுவாரா இல்லை ஃபீமேலுக்கு மட்டும் பண்ணுவாரா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரோ ஒரு 4-5 சேனல், ஒரு 3 சேனல் பார்த்தேன். 3 சேனல் வந்து பார்த்திங்கன்னா கேமிங் தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள் கூட பேசியிருக்காரு. அந்த சேனல் பேர் மறந்துடுச்சு, ஓகேங்களா. பட்டு 5 டாப் தமிழ் கேர்ள்ஸ் கேமிங் நம்ம யூடியூப்பில் இருக்குது தமிழ், ஓகேங்களா. அவங்க இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்தேன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெப் சீரிஸ் என்ன வச்சு ஒரு 10 எடுத்துருவீங்க போல் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேமிங் தமிழ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்டேன் ப்ரோ, சரிங்களா. இந்த மாதிரி கேமிங் தமிழ் ஏன் நம்மளுக்குலாம் நம்பர் தர மாட்டாரா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் எப்படி நம்பர் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு கேள்வி அவங்ககிட்ட கேட்டதே தான், ஓகேங்களா. இவங்களுக்கு எப்படி நம்பர் கிடச்சிச்சு, ஓகேங்களா. கேமிங் தமிழ் நம்பரு இவங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொல்லியிருப்பேன் ப்ரோ, அதாவது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன், அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன கமெண்ட் பண்ணி ஆகிட்டுனா கேட்டு வாங்கியிருப்பாங்க ப்ரோ. ஓகே, அந்த மாதிரி நம்ம கேட்டால் நம்ம கமெண்ட் பண்ணால் ப்ரோ உங்கள் நம்பர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பண்ணால் ஏன் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில கமெண்ட்ஸுக்கு அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது. அது எனக்கு ஒன்றும் தெரியாது கைஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேமிங் தமிழ் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணுறதே விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அவரை தான் ரோல் மாடலாக எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறது கிடையாது, ஓகேங்களா. கேமிங் தமிழ்னு பார்த்தா கூட நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கன்னா, ஓகேங்களா. இந்த வீடியோவை பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், என்ன இவங்க சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க எனக்கு ப்ரூஃப் கூட காமிச்சாங்க. அவங்க லிங்க்கு சென்ட் பண்ணாங்க. நானும் வீடியோ பார்த்தேன், ஓகேங்களா. நானும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்தேன், அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ராங்க் கிடையாது கைஸ், ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது உண்மை தான், ஓகேங்களா. ப்ராங்க் இருக்குது. ப்ராங்க்ன்றதோட அவர் நிறைய பேர்த்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது கிடையாது அப்படின்றதோட மொத்த பேருக்கும் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ண ஓரளவுக்கு தான் ரெஸ்பான்ஸ், ஒரு சிலருக்கு தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு. ஆனால் மற்றவங்களுக்குலாம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டிருக்காரு. அது ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட கேள்வி அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கிவ்வே அது குடிக்கலனா கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்க பார்க்குறவங்களுக்கு கிவ்வேவும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னவோ சொன்னாங்களே, ஓகே, கிவ்வேவும் பிரச்சனை கிடையாதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் சேனல் ப்ரொமோட் கூட பிரச்சனை கிடையாதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் நம்ம கூட பேச மாட்டாரா, அவங்க கேட்டது ஒரே ஒன்று தான். சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பேசுவாங்க, ஓகேங்களா. நானும் கமெண்ட் பண்ணுறது தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேலை இருந்துச்சுன்னா உடனே கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 hour இல்லை ஒரு 8 hour கழிச்சு கூட இருந்தால் கமெண்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1.8K சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன், அது உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா. நான் வர கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு கமெண்ட்ஸ் கம்மியாக தான் வருது. ஆனால் அவருக்கு பெரிய யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வரும். அதனால் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போயிருக்கலாம். அது ஒரு காரணம் நான் சொன்னேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் எவ்வளோ கமெண்ட்ஸ் இருந்தாலும் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டு போட மாட்டாரா, அதெல்லாம் தெரியாது கைஸ், நான் பார்க்கல, ஓகேங்களா. அவர் யாரா போடாமல் இருந்தாங்கன்னா தெரியல. அவரோட சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அவர் இது மாதிரிலாம் பண்ணுறாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே கைஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் ஒரு சில வாட்டி பார்த்து யோசிச்சு பார்க்கணும், ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்கிறேன். எந்த மாதிரி சொல்லி பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராங்க் பண்ணுறாங்க, ஓகே. ப்ராங்க் வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட ப்ராங்க் பண்ணணும். ஒரு சின்ன யூடியூபர் இருக்கிறவங்க ஒரு ப்ராங்க் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆகிடும். ஒரு லெவலில் அவங்களோட வியூஸ், அதை பார்த்திங்கன்னா ஒரு வாய்ஸ் கேட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1K சப்ஸ்கிரைப் அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீச் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா. ஜஸ்ட் நான் 1K தான் உங்களுக்கு மிச்சமாக கூட ஆகும். ஏன் பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போகும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் ப்ரோ, நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சப்போர்ட்டால் தான் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பெரிய ஆளாக இருக்காங்க, ஓகேங்களா.
உங்களோட சப்போர்ட்டால் தான் அவங்க பெரிய ஆளாக இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன கேட்டாலும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் இம்பார்ட்டன்ட். யூடியூபர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் இம்பார்ட்டன்ட், பார்க்குறவங்க கூட பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்னால் நம்ம ஒரு 10 சப்ஸ்கிரைபருக்கு ரிப்ளை பண்ணும், ஒரு 50 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? கமெண்ட் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணாமல் வெறும் ஹார்ட் மட்டும் போட்டு போயிடாதீங்க. ஓகேங்களா? ஹார்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடமைக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் இது வியூஸை வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் படிக்காமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் படித்தா கூட பார்த்திங்கன்னா சும்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டு போயிட்டே இருப்பீங்க ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள். அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் போகிற காரணத்தை வந்து பார்த்திங்கன்னா தவிங்க. ஓகேங்களா? ஏன் பார்த்திங்கன்னா யார் நல்ல கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஹார்ட் போடுங்க. யார் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட்ன்றதோட யார் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தாட்ன்றதோட ஒரு நல்ல இது சொல்கிறாங்க, நம்ம சேனலை யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்கள ஒரு ரெகுலராக ஃபாலோவாக வச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன கமெண்ட் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிஹேவியர் வச்சு பார்த்திங்கன்னா அவங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா எப்படி கமெண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நல்ல கமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் போடுங்க. சும்மா எல்லா கமெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் போடாதீங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேமிங் சேனலும் நான் சொல்லலை. சில கேமிங் சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் போட்டுருவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன, அதாவது அவங்க கமெண்ட்டில் இருந்தால் பேட் வேர்ட்ஸ் திட்டினாலும் ஹார்ட் போட்டு விட்ருவாங்க. அட்லீஸ்ட் நல்ல நீங்கள் வீடியோ போடல அப்படின்னு சொன்னாலும் பார்த்திங்கன்னா ஹார்ட் போட்டு விட்ருவாங்க. நீங்கள் கமெண்ட் பார்த்திங்கன்னா எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாலும் பார்த்திங்கன்னா ஹார்ட் போட்டு விட்ருவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன் ஹார்ட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிடிச்ச விஷயத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் போடும். இந்த மாதிரி நம்ம உங்கள் வீடியோ சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் யூஸ்ஃபுல்லாக போகிறீங்க அந்த மாதிரிலாம் வந்து ஆர்ட் போடுங்க. தவிர இந்த மாதிரி ஹாய் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ஆர்ட் போடாதீங்க. ஹாய் ப்ரோ சொன்னால் பார்த்தீங்கன்னா நீங்களும் ஹாய் பண்ணுங்கள், ஹாய்ன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? என்னோடய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சிலர் கேட்டாங்க. பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டார்டிங்லேருந்து சப்ஸ்கிரைப் வச்சுருங்க. நான் ஒரு வீடியோவில் சொன்னேன் என்னோடய நம்பரு. மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் இப்போ நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? கால் பண்ணாங்க. நான் வீடியோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எடுக்கல. வீடியோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசினேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் எந்த நம்பர் சேவ் பண்ணாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர் இருந்தால் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சப்புன்னு போட்டுக்குவேன். ஓகேங்களா? உங்கள் பேரை போட்டு பக்கத்தில் சப்புன்னு போட்டுக்குவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அதே பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் யார்கிட்டையும் பழகிறது கிடையாது. என்னோட அதாவது பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் எங்களோட ஊரில் யாருமே பார்க்குறது கிடையாது. ஓகேங்களா? என்னோடய சேனலில் எங்கள் ஊரில் யாருமே பார்க்குறது கிடையாது. என்னோடய ஸ்கூல் மேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா யாரும் பார்க்குறது கிடையாது. பார்த்தா ஒரு வீடியோ 2 வீடியோ தான் பார்ப்பாங்க, தவிர ரேர் ஃபுல்லாக கூட பார்க்க மாட்டாங்க. வந்து சும்மா ஒரு லைக் ஹாய் வந்து பார்த்திங்கன்னா போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் ஷேர் பண்ணுறது கிடையாது, இன்னும் கிடையாது. என்னோடய சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் தான் கிடச்சிது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாமே நான் ரிப்ளை பண்ணுறேன். அந்த மாதிரி எந்த சப்ஸ்கிரைபரும் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கண்டிப்பாக அவங்ககிட்ட நீங்கள் கேளுங்க. ஓகேங்களா? ஏன் ப்ரோ நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேறீங்க, நான் உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறேன்ல, நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேளுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உரிமையோடு கேட்டுக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்க பேரில் வராங்க. ஓகேங்களா? நான் அதுக்குன்னு சொல்லலை, பேரலான்னு சொல்லலை. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராங்க்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ராங்க்ன்றதோட மோஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் சொல்கிறது பொய்யாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிடுங்க. உங்களோட நல்ல கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஓகே, லவ் யூ, பை பை கைஸ். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம்.